ஏய் ஷாஷா, சொல்லியா ஆகணும், நீ போடுற மெகந்தி அவ்வளோ அழகா இருக்கு. தேங்க்ஸ் அக்கா, ஆனா ரொம்ப தான் பாராட்டுறீங்க. அந்த அளவுக்குலாம் நான் அழகா போடல, எனக்கு ஏதோ தெரியுதோ அதை தானே போட்டுட்டு இருக்கேன். ஓ, தற்பெருமையா? சரி சரி. ஏன்க்கா கலாய்க்கிறீங்க? பின்ன என்ன, இவ்வளோ அழகா மெகந்தி போட்டு விட்டு ஓவர சீன் போட்டுட்டு இருக்க? நல்லா தான் போட்டுட்டு இருக்க சரியா? என்கிட்ட எல்லாம் யாராவது அவங்க கைய மெகந்தி போட சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் மெகந்தி எல்லாம் போட மாட்டேன், கோலம் தான் போட்டு விடுவேன் கையில புள்ளி வச்சு. நானும் அப்படிதாக்கா இருந்தேன், மெகந்தி கிளாஸ் போனனால தான் கத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. காலேஜ் போற, மெகந்தி கிளாஸ் போற, ஃபேஷன் டிசைனர் கிளாஸ் போற, என்னதான் ஆகலாம்னு ஐடியால இருக்க? எல்லாத்தையும் கத்துக்கலாம். கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ அதானே நடக்கும். நடக்கும்போது பாத்துக்கலாம். அது சரி. என்ன மெகந்தி போடுற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? தோ ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன் ஆண்டி. சரி ஷாஷா, உட்காந்து ரொம்ப நேரமா மெகந்தி போட்டுட்டு இருக்க. இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெகந்தி போடு. ஐயோ, என் வாய்ஸை பாத்தீங்களே, ஏற்கனவே அனகொண்டா வாய்ஸ் மாதிரி இருக்கு. திரும்பி இந்த ஜூஸை நான் குடிச்சேன், கொரிலா வாய்ஸ்லாம் வாயில இருந்து வரும் ஆண்டி. வேணா வேணா. அனகொண்டா என்னைக்கு பேசியிருக்கு? அதெல்லாம் வாயில இருந்து அப்படிதான் வரும். கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க. என்னமோ போ. ஸ்வேதா, நீ ஜூஸ் எடுத்துக்கோடா. வேணா அத்தை, எனக்கும் தொண்டை ஒரு மாதிரி காரகரன்னு இருக்கு, ஜூஸ் வேணாம். சரி சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போய் மத்தவங்களுக்குலாம் ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஆண்டி அப்புறமேட்டு வாங்க, உங்களுக்கும் மெகந்தி போட்டு விடுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், மெகந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால வேலை செய்ய முடியாதுமா. அட என்ன ஆண்டி, ஒரு நல்ல விஷயம் வீட்டுல நடக்கும்போது மெகந்தி எல்லாம் வச்சுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட பேமெண்ட்லாம் கேட்க மாட்டேன், வாங்க உங்களுக்கு வச்சு விடுறேன். ஐயோ அதுக்கு இல்லம்மா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. நான் வச்சு விட்டா நீங்க வச்சுக்க மாட்டீங்களா? சரிம்மா சரிம்மா, டென்ஷன் ஆகாத. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், வந்து வச்சு விடுறியா? சரி சரி, உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஓகே ஆண்டி, சீக்கிரம் வேலையை முடிங்க, அப்பதான் வந்து மெகந்தி வச்சு விட முடியும். சரிடி. இன்னும் வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுமாடா? டேய், நீங்க பண்ண வரைக்கும் போதும்டா. கொஞ்ச நேரமாவது காலையில இருந்து அமைதியா இரு. எவ்வளவுதான் வேலை செய்வேன்? ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. என் அண்ணன் பேபி ஷவருக்கு நானே இறங்கி வேலை பார்க்கணும். நாளை பின்ன எனக்கும் இந்த மாதிரி நடக்குமா இல்லையா? அப்ப நீ இந்த வேலை எல்லாம் செய்யணும்ல. அது சரி. சரி சரி, போய் சீக்கிரம் கிளம்பு. இன்னும் அழுக்கு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்க. கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை இப்படி பார்த்தாங்கன்னா வேலைக்காரன்னு நினைச்சிருவாங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்திடுவா போ. டேய் தம்பி, டேய் நான் ஒன்னண்டா. சரிடா. டேய் அண்ணா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் எனக்கு இல்ல, உனக்கு தான். நீ முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிய, என்ன சொல்ல வந்துட்டாரு. போய் நீ முதல்ல ட்ரெஸ் மாத்துடா. ஏய் பசங்கடா, நம்ம கிளம்புறதுக்கு 2 நிமிஷமே போதும்டா. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன் 4 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரெஸ் போதும், நான் அப்புறமேட்டு போய் மாத்திக்கிறேன். அதுவும் அம்மா வேற ஏதோ ஷேர்வானியோ குர்பானியோ ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க. அது தூக்கவே முடியல. அதை போய் மாட்டிக்கிட்டே என்னால மத்த வேலையில எப்படி செய்ய முடியும்? அதனால அப்புறமேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ போய் முதல்ல வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்து போ. நீ எப்படா வேலை செஞ்ச? ஏய் அதெல்லாம் வேலை செஞ்சதா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. சரி சரி, போய் கிளம்பு போ, அதிகமா பேசாத. சரி சரி. ஃபைனலா நானும் அப்பாவாக போறேன். இதுக்கப்புறம் நமக்கு நிறைய பொறுப்பு வர போகுது. ஹே மச்சான் கிஷோர், வாடா. எப்படிடா இருக்க? டேய் என்ன நக்கலாம், என்னமோ பல வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி எப்படி இருக்குன்னு கேக்குற. வீடு பக்கத்து வீடு தான். நான் இங்க இருந்து அசோக் அப்படின்னு கூப்பிட்டாலே என் வீட்டுல கேட்கும். எப்படி இருக்குன்னு மாதிரி கேட்கலாம். இன்னைக்கு வரவங்க கிட்ட எல்லாம் அதுதான்டா கேட்டேன். அதனாலதான் உன்கிட்டயே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன். அது சரி. வாங்கம்மா சார்லாம். ஹாய் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? இல்ல வேணாம் வேணாம். இல்ல கேளுங்க, பரவாயில்ல, தப்பு இல்ல. சரிம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. ஸ்வேதா எங்க? ஸ்வேதா உள்ள கிளம்பிட்டு இருக்கா, போய் பாருங்க. சரி. ஏய் என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, பசங்களை கூட்டிட்டு வரலையா? 2 பேரும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்கன்னா எங்களால என்ஜாய் பண்ண முடியாதனால விட்டுட்டு வந்துட்டோம். சரிதான்டா. அப்புறம் மச்சான், நீ என்ன கேட்க வர நல்லா தெளிவா தெரியுது. எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கலாட்டா தான், போய் என்ஜாய் பண்ணுங்க. அது சரி. நண்பன்டா உந்த மாதிரி இருக்கணும்டா. சரி நான் போய் வந்து வேலையை பாக்குறேன். ஏய் லிமிட்டோட இரு, ஓவரெல்லாம் பண்ணிடாத. அப்புறம் உன் பொண்டாட்டி என்னை போட்டு அடிப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு விடு. எனக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. இந்தாடி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இப்படியா வர போற? இல்ல இல்ல, நல்லா கியூட்டா அழகா Dress பண்ணிட்டு தான் வருவேன். இப்படியா வருவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் நான் பார்க்கணும். அதனால நல்லா கியூட்டா அழகா பொம்மை மாதிரி ரெடி ஆக போறேன். அது சரி. சரி, நீங்க வரீங்களா? நான் வராம அங்க வளகப்பு நடந்துருமா? உங்க அக்காவுக்கு முதல்ல வளையல் மாட்டி விட போறதே நான் தான். என்ன வரியான்னு கேள்வி வேற கேக்குற? இல்லடி, வர எல்லாம் சரிதான். இந்த மாதிரி கோமாளி Dress போட்டா வர போற? அதெல்லாம் வீட்ல இருந்து வரும்போதே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அட பாரா, ஒரு முடிவோட தான் வந்திருக்க போலயே. ஆமா ஆமா, இப்ப போய் எப்படி ரெடி ஆயிட்டு வரேன்னு மட்டும் பாரு.
அந்த ஃபங்க்ஷன்ல உங்க அக்கா விட அழகா நான் தான் இருக்க போறேன். எல்லாரும் வரவங்க எல்லாம் ஏமா ஃபங்க்ஷன் உனக்கா அப்படின்னு கேட்க போறாங்க பாரு. அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு வரேன் பாரு. சரி சரி போய் ரெடி ஆயிட்டு வா, நானும் ரெடி ஆகுறேன். டைம் வேற ஆச்சு, சீக்கிரமா வேற போகணும். சரிடி. ஹே ஹாய் அசோக். ஹே அஃபி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். உன்னை பார்த்து கூட தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ கூப்பிட்டவனும் வராம இருப்பேனா? மேரேஜுக்கு தான் வர முடியல, அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். சர்ப்ரைசிங்ப்பா. மும்பைல போயிருக்க, கண்டிப்பா வரமாட்டேன்னு நினைச்சேன், பட் வந்திருக்க. அதெல்லாம் அப்படிதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரையும் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரும் ஆன் தி வே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரே ஃபன் தான். ஷோர் ஷோர். என்ன உன் ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா? மேரேஜுக்கு தான் கூப்பிடல. ஹேய், இன்னும் நான் மேரேஜே பண்ணிக்கல. ஆமா, ஹஸ்பண்ட் இல்ல, என்னோட ஃபியான்ஸே. அடிப்பாவி, ஏஜ் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே ஆயிட்டு இருந்தனா மேரேஜ் ஆகாது, 60வது மேரேஜ் தான் ஆகும். சீக்கிரமா மேரேஜ் பண்ணி என்ன சாதிக்க போறோம்? இல்ல சாதனை எல்லாம் நிறைய இருக்கு, அதான் சாதிச்சுட்டு இருந்தானே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்க. என்னதான் வயசானாலும் நக்கல் குறையிலையே. ஆண்ட்ரூ, மீட் மை ஃப்ரெண்ட் அசோக். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வாட்? He is asking how are you? Hi, I'm fine. How are you? Great. Okay, Afi, take some time. Add your conversation. I'll be there. Hey, it's not a problem. Hey, chill out, chill out. I'll be there. No issues. Okay. சாரிடா, ஆக்சுவலி அவனுக்கு தமிழ் தெரியாது. Oh, சரி. Where you from? He from Dubai. பாரா விசா ஹோல்டர் ஆவான்னு நினைச்சா கிரீன் கார்டு ஹோல்டர், அதுவும் ஃபாரின் சிட்டிசன் ஆயிட்ட போலியே. இன்னும் ஆகல, ஆகிடுவேன். உன் காட்டுல மழை தான் போ. இந்தியாவில செட்டில் ஆவான்னு பார்த்தா துபாயில போய் செட்டில் ஆகுற. கங்க்ராட்ஸ். சரிடா, இங்கே நிக்க வச்சுதான் பேச போறியா இல்லை உள்ள கூட்டிட்டு போவியா? எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறது தருவியா மாட்டியா? ஏய் சாரி, பேசிட்டு இருந்தனால மறந்துட்டேன். சரி வா போலாம். ஓகே. எப்படி இருக்கா இந்த சின்ன பொண்ணு? நான் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கேன். என்னடி பைத்தியக்காரி, உங்க அக்காவோட வளகாப்பு இன்னைக்கு, அன்னைக்கு கூட சாரியில கட்ட மாட்டியா? என்ன ட்ரெஸ் இது? ஏய், சாரிலாம் கட்டினா எப்ப இடுப்புல இருந்து கழண்டு வரும்னு தெரியாதுடி. இதனால நல்லா சேஃப்டியா இருக்கும். ஆடலாம், பாடலாம், ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த சௌகரியம் கிடைக்குமா அந்த சாரில உனக்கு? பாரு, இந்த ஷால் எடுத்து இப்படி இடுப்புல கட்டிட்டு சும்மா ஜங்குன்னு ஆடலாம். இதெல்லாம் கிடைக்குமா அந்த சாரில? அது சரி. அப்ப இன்னைக்கு அங்க ஒரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான். Obviously, ஃபங்க்ஷன்னா சும்மாவா? அது எங்க அக்கா ஃபங்க்ஷன்னா சும்மாவா? நான்லாம் யார் வீட்டு ஃபங்க்ஷன் ஆனாலுமே அடி குத்து தூளுதான். இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா அதெல்லாம் இருக்காமையா? சரிதாண்டி. ஏய் மச்சான், நீயும் வந்து என் கூட டான்ஸ் ஆடணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ சொல்லாமே நாங்களாம் ஆடுவோம். வந்து பாரு நம்ம ஆட்டத்தை. சரிதான். இந்தாடி கிளம்பிட்டியா இல்லையா? ஏமா உன் கண்ணு என்ன குருடா? கிளம்பிதான் நிக்கிறேன், கிளம்பிட்டான்னு கேக்குற? இந்தாடி இந்த ட்ரெஸ் போட்டா வர போற. இன்னைக்கு ஒரு நாளாவது சாரி கட்டிட்டு அடக்க ஒடுக்காம வரலாம்ல? எவ்வளவு சொந்தக்காரங்க தெரியுமா வராங்க வீட்டுக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வேற கல்யாணம் நடக்கும் போது, அப்ப வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கட்டிட்டு வருவா? ஒழுங்கா சாரி கட்டிட்டு வா. அங்க வரவங்க எல்லாம் என்ன காலத்து போங்க? என்ன உங்க செகண்ட் பொண்ணுக்கு இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பா? இன்னும் சுடிதார் போட்டு சுத்திட்டு இருக்கா? சேலை எல்லாம் கட்டி சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? என்னையே கேட்பாங்க. ஒழுங்கா சாரி கட்டிட்டு வாடி. நானும் அதான் ஆண்டி சொன்னேன் சேரீ கட்டிடுவான்னு. அதுக்கு வேணுமா சொன்னா, சேரீலாம் கட்டினா டான்ஸ் ஆட முடியாது, அதனால நான் சேரீலாம் கட்ட மாட்டேன், சுடிதார் போட்டாலும் நல்லா குத்தி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னா ஆண்டி. என்னது குத்தி டான்ஸ் ஆட போறியா? இந்தாடி வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்க முடிவே பண்ணிட்டியா நீ? இல்லம்மா, அடி சின்ன பொண்ணு போய் முட்டை அமைதியா இரு. இங்க பாத்துக்க, அங்க வந்தோமா அமைதியா இருந்தோமா, 4 பேரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோமா, நல்லா சாப்பிட்டோமா, அப்புறம் உங்க அக்கா கூட இருந்தோமான்னு இருக்கணும். டான்ஸ் கீன்ஸ்னு ஏதாவது அங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தா ஜிங்குன்னு பிச்சு எடுத்துரும் பாத்துக்கோ. சரிம்மா, முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போறேன். அங்க வந்து யார்கிட்டயாவது என் மானத்தை வாங்கின வளகாப்பு வீடுன்னு கூட பார்க்காம அசிங்கமா திட்டுடுவோம் பாத்துக்கோ. உங்க அக்கா கல்யாணம் தப்பாவது அவங்க வீட்டு சொந்தக்காரங்களெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப எல்லாருமே நல்லா தெரியும். அதனால அவங்க முன்னாடி அடக்கொடக்கமா தான் இருக்கணும் நீ. சரிம்மா, வந்தவங்க முன்னாடி வாய் திமிரா பேசிட்டு இருந்தா உன் வாயில குத்துவேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாங்க. என் மானத்தை வாங்க அப்புறம் இருக்கு. போய் ஒழுங்கா சாரி கட்டிட்டு போ. அப்புறம் இங்க பாரு, இந்த மாதிரி முடிய விடிச்சு போட்டுட்டு இருந்தேன்னா சாவடிச்சிருவேன். போய் அழகா தலைய பின்னி நிறைய மல்லிகைப்பூ அங்க வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ எடுத்து மண்டையில வச்சுக்கோ. அப்புறமா முக்கியமா பெரிய பொட்டா வச்சுக்கோ.
கழுத்து நிறைய நகை போட்டுக்கோ, கை நிறைய வளையல் போட்டுக்கோ, கொலுசு மறந்துடாம கொலுசு. உனக்கு அங்க எடுத்து வச்சிருக்கேன் ஜல்லு ஜல்லுன்னு ஒரு பெரிய கொலுசு, உங்க அக்காவோடது பழசு, அதை போட்டு வரேன். அம்மா அதெல்லாம் போட்டு வந்தா ஓல்டா இருக்குமா? என்னமா நீ அக்காவுக்கு தான மலராப்பா, அவ தான அதெல்லாம் போட்டுக்கணும். நான் ஏன் போட்டுக்கணும்? அதெல்லாம் போட்டு வர முடியாது போ. என்னது போட்டு வர மாட்டியா? நீ எதுவுமே போட வேணாம், வீட்லயே இருந்துக்கோ. சின்ன பொண்ணு வா நம்ம மட்டும் போலாம். இது சூப்பர் ஐடியா ஆண்டி. அம்மா ஆனா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. இந்தாடி ஒரு நாள் தானே, ஒரு நாள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் போயிருவேன். ஒழுங்கா சொன்னதெல்லாம் கேடிச்சா? போய் செய் போ. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கன் சாரி கட்டன் ஆர்கன் எல்லாம் காட்டிட்டு வந்தா நம்ம ஏன் சிறுபடி வாங்குவேன். அங்க உனக்கு பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் கட்டிட்டு வரேன். ஃபேன்சி சாரி, கல்லு வச்ச சாரி அப்படின்னு ஏதாவது கட்டிட்டு வந்தா தொலைச்சு எடுத்துருவேன். ஏம்மா தெய்வமே நீ சொன்ன மாதிரியே வரேன் போதுமா? ஆளை விட நான் போய் கிளம்பிட்டு வரேன். சீக்கிரம் வா. என்ன பூமாரி இப்படி ஆயிடுச்சு? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் உள்ள அந்தாண்டி எருமை மாடு. சரி கோச்சுக்காத போ. உங்க அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரம் எல்லாத்தையும் மாட்டிட்டு வா, டைம் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நம்மளாம் பொண்ணு வீட்டுக்காரங்க, ஸோ கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. வந்து தொலைக்கிறீங்க எல்லாம் என்ன ஒரு Dress கூட நமக்கு பிடிச்ச மாதிரி மாட்டிக்க முடியலப்பா. இந்த Dressக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகா லட்சணமா தானே இருக்கேன். ஏன் சாரி கட்டினாதான் லட்சணமா இருப்பாங்களா? ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே சாரி கட்டிக்க சொல்ல வேண்டியது எல்லாம் தலை எழுத்து. ஏய் புலம்பாத, உங்க அம்மா அப்புறம் வந்துருவாங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகு. போறேன்டி. எங்க அம்மா ஒரு பெரிய சாத்தானா, இது சரியான குட்டி சாத்தானா இருக்கு.